வாஸ்டான அக்சசிபிலிட்டி ரீஜனில் இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஒரு குண்டு தயாரிக்கிற வீடியோவை போட முடியாது. அதே மாதிரி ரொம்ப டீட்டெயில்டு ஹேக்கிங் கான்செப்ட்ஸ் வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபோனை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுனா அது டைப் ஆஃப் அட்டாக். ஆக்சுவலாக வந்து லிட்டரலி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து மில்லியன்ஸ் அண்ட் ஈவன் பில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸில் தான் ரன் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அதோட எந்த இடத்துல ஃப்ளா வந்திருக்குன்னு நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. நீங்கள் ஒரு நார்மலான டூலை ரன் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா ஹேக் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேமரா சென்சார்ஸும் அந்த லைட் டயோட்ஸும் கனெக்டடாக இருக்கும் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும். உங்களோட மைக் யூசேஜ் ஆகுதா, உங்களோட கேமரா ஸ்விட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த இடத்துல. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். விச் இஸ் ஒன் திங். ஃபோன் வந்து அப்நார்மலாக ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். குயிக்காக சார்ஜ் ட்ரெயின் ஆகுறது, அப்நார்மலாக ஏதாவது வந்து ஹீட் ஆகுறது அப்படின்னா அகைன் ஃபோன் நிறைய சுச்சுவேஷன்ஸுக்கு ஹீட் ஆகும். மேபி குயிக்காக ஒரு ஓஎஸை பேட்ச் பண்ணியிருந்தாங்க, அது உங்களுக்கு செட் ஆகலைனா கூட ஹீட் ஆகும். நெட்வொர்க் அடிக்கடி ஸ்வாப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா 4G 5G நீங்கள் ட்ராவல் இருந்தீங்கனாலும் ஹீட் ஆகும். பட் உங்கள் ஃபோனோட பேட்டரி குயிக்காக ட்ரெயின் ஆகுது, எந்த விதமான பாசிபிலிட்டி இல்லாமல் ட்ரெயின் ஆகுதுன்னா அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். இல்லை ஃபோன் ரொம்ப லேகியாக இருக்குது, என்னால் வந்து நிறைய யூஸ் பண்ண முடியல, பழைய மாதிரி என்னால் யூஸ் பண்ண முடியல, ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. பட் திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஸ்ட்ரைட்டாக கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. பட் இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸாக இருக்கும். மற்றபடி ஒரு அந்த ஓஎஸ் வந்து அந்த வைரஸ் வந்து உங்களை அஃபெக்ட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான டூலை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக ஹேக் ஆகிருக்கு அப்படின்றது. இப்போ வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலையும் மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோன்னா வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இதில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதில் இருந்துட்டு ஒரு வீடியோ கால் வரும். வீடியோ கால் வந்தால் வந்து அதில் ஒரு தப்பான ஒரு வீடியோவை காட்டி அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு இதையும் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடின்னு ஒன்று கிடையாதுல்ல. இப்போ நான் உங்கள் ஃபேஸ்புக்கு நான் கால் பண்ண முடியாதுன்ற மாதிரி என்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. கரெக்டுங்களா? ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஓப்பன் ஆக்சஸ் தான். இப்போ முன்னாடி வந்து பிளாக்பெரி எப்படி வச்சுருந்தான் அப்படின்னா அவன் வந்து அவனோட நம்பர்ஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் அவனை காலே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் வரும், நான் கிளிக் பண்ணலாம். இன்கேஸ் இப்போது க்ளோஸ்டு ஓப்பன்ன்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் லைக் ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் எப்படினாலும் அக்சஸ் பண்ணலாம், உங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெக்வஸ்ட் இருக்கும். அதில் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆட் பண்ணிகிட்டே தான் வர்றாங்க.